இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி. உங்கள் ராசி அதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிர பயிற்சி இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாறுதலை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் மகர ராசியில் 5 கிரக சேர்க்கைகள் நடக்கும். நிறைய நாள் 4 கிரக சேர்க்கையோடு பயணிக்குது. அப்போ சொல்லவா வேணும். இந்த காலகட்டத்தில் உலக அளவில் நிறைய பொருளாதார மாறுதல்கள், சொத்து சுகங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த துலாம் ராசிக்கு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும். அது உங்களுக்கு சரியாக சொல்ல வேண்டிய மாதம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியுமாக இருக்கிற செவ்வாய் உச்சம் பெறுவார். இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணிப்பார். முதல்ல இந்த ராசிக்குங்க ஏதோ ஒரு வண்டி வாகனம், சொத்து சம்மந்தப்பட்டது, சுகம் சம்மந்தப்பட்ட விஷயம், இம்ப்ரூவ்மெண்ட்டான காலம் இதான். சுக சொத்து சேர்க்க சரியான காலகட்டமாக இருக்குது. பொதுவாக துலாம் அப்படின்னால இங்கே கவர்ச்சிங்க, அட்ராக்ஷன். இந்த ராசிக்கு எப்போவுமே பேச்சு திறமை இருக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் உண்டு, மற்றவர்களை வசீகரிக்கும் தன்மை உண்டு, உள் உணர்வு மிக்க ராசி. இவங்க நிறைய நேரம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்யூஷன் ஜாதகம் சொல்கிறதான்னு சொல்லணும். துலாம் ராசிக்காரங்க நகை வாங்கிட்டாங்க, இது ஒரு ஹைலைட். ஏன்னா இந்த ரேட்டு கூடனாலும் நகை வாங்கிறது, இல்லை இடம் சம்மந்தப்பட்டது பார்க்குறது, இது மாதிரி ஏதோ நடக்க போகுது. கோல்டன் டைம், நல்லா அதை பயன்படுத்திக்காங்க. ஒரு சில பரிகாரங்கள் எதுக்குன்னா, ராசி தந்தை வர்க்க இதுக்கு கொஞ்சம் பார்க்க சொன்னேன் இல்லையா. பொதுவாக இந்த நேரத்தில் குரு பகவானோட வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். குழந்தை வடிவத்தில் இருக்கிற வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி. உங்கள் ராசி அதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிர பயிற்சி இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாறுதலை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் மகர ராசியில் 5 கிரக சேர்க்கைகள் நடக்கும். நிறைய நாள் 4 கிரக சேர்க்கையோடு பயணிக்குது. அப்போ சொல்லவா வேணும். இந்த காலகட்டத்தில் உலக அளவில் நிறைய பொருளாதார மாறுதல்கள், சொத்து சுகங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறுதல்கள், சட்டத்திட்டங்கள் நிறையா மாறப்போகுது. அந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் நிறைய மாற்றம் ஏற்படுது. அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த துலாம் ராசிக்கு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும். அது உங்களுக்கு சரியாக சொல்ல வேண்டிய மாதம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியுமாக இருக்கிற செவ்வாய் உச்சம் பெறுவார். இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணிப்பார். முதல்ல இந்த ராசிக்குங்க ஏதோ ஒரு வண்டி வாகனம், சொத்து சம்மந்தப்பட்டது, சுகம் சம்மந்தப்பட்ட விஷயம், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சொத்து சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு கிடைக்கும். நிறைய நாள் சார் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, கிடைக்காமல் இருக்கும். திடீர் யோகமாக கிடைக்கும். ஈவன் கடனாக இருக்கிறவங்க கூட கிடைக்குங்க. அதுதான் ஒரு சிலர் விற்கணும்னு நினச்சிட்ருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது. அது மாதிரி திடீர்னு கிடச்சி விற்கக்கூடிய யோகம் வரும். ரைட், சரி. இப்போ சொத்து வாங்க விற்க ஆல்ரெடி பூர்வீக சொத்து இருந்தால், பூர்வீக சொத்து இருந்தாலும் இந்த ராசி நபர்களுக்கு நிச்சயமாக பூர்வீக சொத்தில் ஒரு மாறுதலோ, ஏதோ ஒரு விஷயங்கள், சைன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, பழைய பட்டாக்கள், நிறைய பேர் சொன்னாங்க மூலப்பத்திரம் இல்லை, எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தம். நிறைய பேர் வண்டி வாகனங்கள்லாம் ஆர்டர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்ல காலம் இதான். சுக சொத்து சேர்க்க சரியான காலகட்டமாக இருக்குது. பொதுவாக துலாம் அப்படின்னால இங்கே கவர்ச்சிங்க, அட்ராக்ஷன். இந்த ராசிக்கு எப்போவுமே பேச்சு திறமை இருக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் உண்டு, மற்றவர்களை வசீகரிக்கும் தன்மை உண்டு, உள் உணர்வு மிக்க ராசி. இவங்க நிறைய நேரம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். திடீர்னு நிறைய துலாம் ராசியோட பேசும்போது சொல்லுவாங்க, ஒரே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தால் லைட்டாக போய் தூங்கிடுவாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு நாள் தள்ளி போட்டு ப்ராசஸ் பண்ண ஐடியா கிடைக்கும்பாங்க. இவங்க சொல்கிறதே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்தது, ஒரு ஐடியா கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இவங்க ராசிக்கு 8ஆம் இடமும் புதனாக வருவதால் ஒரு உள் உணர்வு மிக்கதாக இருக்கும். இந்த ராசிக்கு இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வேலை என்ற சொல்லுகின்ற இடத்துல சனி பகவான் வேலை சம்மந்தப்பட்ட மந்தமாக இருந்ததெல்லாம் வேகப்படுத்துகின்ற காலகட்டமாயிரும். 6ஆம் இடத்தில் சனி சம்மந்தப்பட்டாலே எதிரிகள் விலகுவாங்க. நண்பர்களாக இருந்தவங்க, நண்பர்களை ஏமாற்றிட்டு இருந்தவங்க, சனி எங்கே இருக்கோ அங்கே நீதிமான். நண்பன் யார், எதிரி யார், கிளியராக பிரித்து காட்டிடும். இந்த நேரத்தில் வேலையில் புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. புது புது டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ண வைங்க.
வேலை செய்கிற இடத்துல இன்னொரு நபர் ஹெல்ப்புக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் சோம்பல் இருக்கும், கொஞ்சம் நினச்ச ஸ்பீடுக்கு பண்ண முடியாது, கொஞ்சம் இதாக இருக்கும். அது சனியோட அம்சம். இந்த நேரத்தில் இன்னொரு கோல்டன் டைம் சார், திருமணம் சம்மந்தப்பட்ட சுகத்தகவல்கள் முடிவுக்கு வருகின்றன. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு பேசும்போது சொல்லுவான், திருமணம் எங்கே வைக்கிறது, ஆணூர்லையா பெண்ணூர்லையா. திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு இதுனா ஒரே நேரத்தில் 2-3 பேர் ஓகேன்றுவாங்க. அடடா இதா அதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் நல்லா இருக்குங்க, இதில் சம்பளம் இருக்குங்க, இதில் அழகாக இருக்காருங்க இப்படின்னு ஒரு பிரிதல். இது மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது ஜோதிடர்கள் பண்ண போகிறாங்கன்னு வைங்க. அப்போ இந்த நேரத்தில் திருமண யோகம் உண்டு. திருமணம் தை பிறந்த உங்களுக்கு திருமணத்தை யோகத்தை கொடுக்க போகிறார். நல்லபடியாக இருக்கும். ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாதவங்க, ஈவன் பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரொம்ப வருஷமாக திருமணமே வேண்டான்னு சொன்னவங்களுக்கு திருமண யோகம் வருது. இதுதான் கோல்டன் டைம்ங்க. ரைட், இப்போ பேசுவோம், முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுவோம். சார், எனக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது யோகம் இருக்கா இல்லையா, இல்லை வேலைக்கே போயிடலாமா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு சில விட்டுட்டு வெளியே போகலாமா, திருப்பி கன்டினியூ பண்ணலாமா அப்படின்லாம். பொதுவாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். அதே குரு பார்க்குது. 10ஆம் வீட்டுக்கு நிறைய கிரகங்கள் தரும்போது பல சிந்தனைகள், பல ஐடியாஸ்கள், பல ஆப்பர்ச்சுனிட்டிகள் உங்கள் பிஸ்னஸில் கிடைக்கும். இந்த நேரத்தை டெவலப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தை மாதத்தில் எப்போவுமே இந்த ராசியை நான் டெவலப் பண்ண சொல்லுவேன். ஏன்னா 11ஆம் அதிபதி எப்பவுமே 7-10க்கு தொடர்பு வரும்போது துலாத்துக்கு கோல்டன் டைம். இந்த நேரத்தில் என்ன மிஸ்டேக், எது லாபம் எங்கே, செலவு எங்கே, எது கணக்கு வழக்கங்கள் எங்கன்னு, எதில் மிஸ்டேக் நடந்திருக்கு சீர்திருத்தம் பண்ண, அதோட இதை பாப்புலாரிட்டி பண்ண, நீங்கள் செய்ய தொழில் இன்னொரு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போக இதெல்லாம் சரியாக இருக்கும். அப்போ இது நல்லபடியாக வருகிற காலகட்டமாக இருக்குது. நிறைய பேர் பொதுவாக அவங்க இந்த ராசிக்குமே பிரைட்டாக இருக்கணுங்க. தொழில் செய்கிற இடத்துல பிரைட்டாக இருக்கணும். ஒருத்தர் சொன்னார், சார் கவர்மெண்ட் கரண்ட்டு ஒரு 100 யூனிட் தான் சார், அதுக்கு மேலே போனால் இதாகனார். நீங்கள் வச்சுருக்கிறது கமர்ஷியல் கரண்ட்டு, அது வீட்டு கடையில் இருக்கிற சொன்ன கமர்ஷியல் இது சார், இப்படிலாம் பார்க்கக்கூடாது. உங்கள் ராசிக்கு ஆல்ரெடி சுக்கரன் முக்கியம். சுக்கரனால் பிரைட்டு. சூரியன் உங்கள் ராசியில் 11ஆம் அதிபதி நீச்சம் பெறுது. பிரைட்னஸ் கம்மின்னு அர்த்தம். வெளிச்சங்கள் இருந்தால் தான் தொழில் நடக்கும். நான் அதான் சோலார் போட வச்சுருவேன். இந்த ராசி வந்தாலே சோலார் போட்டு, இதெல்லாம் இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியாது. பிரைட்னஸ் இருக்கணும். நிறைய கடை பாருங்கள், 2-3 லைட் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. ஆள் இருக்காங்க, இல்லை பண்ணணும். இதுதான் அடிப்படை சூட்சமம். இன்னும் திருமணத்தை பற்றி இன்னொரு பாயிண்ட் இருக்குது. பூர்வீக சொத்து இருக்குது. அது முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியுற இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க, மாடர்ன் பாத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கைடு. இந்த புக்கில் அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையாக இது பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன். இதில் கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், கிரக கூட்டுகள், நட்சத்திரத்தோட ராசி பலன்கள், நட்சத்திரத்தோட பலாபலன் எப்படி எடுக்கிறது, தொழில் என்ன, விஷயம் என்ன, அதை எப்படி ஜாதகத்தோட லிங்க் பண்ணுறது, தசாபுத்தி, கோச்சார பலன்கள், கிரக சேர்க்கைகள் எப்படி செய்கிறேன் அத்தனையும் எழுதியிருக்கேன். இதை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ஜோதிடம் எவ்வளோ எளிமையாக இருக்குது, ஆனால் இவ்வளோ தானே ஜோசியம் அப்படின்னு புரிதல் அளவுக்கு எளிமைப்படுத்தி எழுதியிருக்கேன். இதை பாருங்கள், அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சார், முக்கியமாக இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டது நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, குழந்தை சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணேன். இப்போ சரியான காலகட்டம். நிறைய பேர் தாய்மை அடைய சரியான காலகட்டமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது பார்க்க வேண்டியது. பொதுவாக தாய் சம்மந்தப்பட்ட உறவுகள் வலுப்படுகின்றன. தந்தை சம்மந்தப்பட்ட உறவுகள் கவனம். 2 மாறி சொல்லணும். தந்தை வழி உறவுகள் உடம்பு சரியை பார்த்துக்கணும். தாய்க்கு பெட்டராக இருக்குது. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த புதுசாக பப்ளிகேஷன், இல்லை மீடியா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, இதில் அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. இப்போ இந்த நேரத்தில் இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது. 8க்குரியவர் வலுப்பெற்று விட்டாலே ஆயுள் ஸ்தானம் அதிகரிச்சிடும். இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி நல்ல கிரகத்தோட பயணிக்குது. கூட பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இருக்குது. அப்போ திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்குது. நிறைய பெண்கள் சம்மந்தப்பட்டு சொல்லிங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லபடியான காலகட்டமாக இருக்குது. மாணவர்களுக்கு கோல்டன் டைமாக இருக்குது. உடம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை சரி செய்ய காலகட்டம். பிரச்சனைகளை விடுபட உங்களுக்கு நேரம் காலம் நல்லபடியாக இருக்குது. எப்போவுமே 2ஆம் அதிபதி 2-4 சம்மந்தப்பட்டால் கையிருப்பு பணம் ஒரு அசட்டாக மாறும். நான் நிறைய பேர் நகையாக வாங்கி வைப்பாங்க. இந்த காலத்தில் நகைன்னு சொல்கிறதுக்கு இதாக இருக்கும். ஆனால் ஜாதகம் சொல்கிறதான்னு சொல்லணும். துலாம் ராசிக்காரங்க நகை வாங்கிட்டாங்க, இது ஒரு ஹைலைட். ஏன்னா இந்த ரேட்டு கூடனாலும் நகை வாங்கிறது, இல்லை இடம் சம்மந்தப்பட்டது பார்க்குறது, இது மாதிரி ஏதோ நடக்க போகுது. கோல்டன் டைம், நல்லா அதை பயன்படுத்திக்காங்க. ஒரு சில பரிகாரங்கள் எதுக்குன்னா, ராசி தந்தை வர்க்க இதுக்கு கொஞ்சம் பார்க்க சொன்னேன் இல்லையா. பொதுவாக இந்த நேரத்தில் குரு பகவானோட வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். குழந்தை வடிவத்தில் இருக்கிற வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு சனி சம்பந்தப்பட்ட பொருளை தானமாக கொடுக்கணும். சனி சம்மந்தப்பட்ட பொருள் தானம்னா ஒரு கருப்பு சம்மந்தப்பட்ட பொருளை கிஃப்டாக கொடுக்கலாம். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத வீட்டில் இருக்க பழைய பொருட்களை இதெல்லாம் தானமாக கொடுத்துட்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லை நேரம் இல்லை சனீஸ்வரரை போய் ஒரு வணக்கம் போட்டுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது எண்ணெய் தீபங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது. நல்லெண்ணெய்னா எள்ளு எண்ணெய்ங்க, அது புரிஞ்சுக்கணும். மற்ற பஞ்ச ஆயிலெலாம் உணவு சம்மந்தப்பட்ட ஆயிலெலாம் கலந்துருக்கும். நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சூப்பர் மாதமாக மாறிவிடும். சரி, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.